நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நீர்க்கோலம் அத்தியாயம் 85. நீர்ப்பாவை நடனம். சுபாஷினி சைரந்திரியின் சிற்றறை கதவை மெல்ல தட்டி தேவி தேவி என்று அழைத்தாள். சில கணங்களுக்கு பின் தாழ் விலக புறப்படுவதற்கு சித்தமாக ஆடை அணிந்து சைரந்திரி தோன்றினாள். அவள் தோளில் கை வைத்து புன்னகைத்து செல்வோம் என்றாள். இடிநாழியினூடாக நடக்கையில் என்னடி சோர்வு என்று சைரந்திரி கேட்டாள். சுபாஷினி தலையசைத்தாள். உன் கண்களில் துயிலின்மை தெரிகிறது. சில நாட்களாக நன்கு மெலிந்து விட்டாய். கழுத்தெல்லாம் வரி வரியாக இருக்கிறது என்றாள் சைரந்திரி. சுபாஷினி தலை குனிந்து நடந்து வந்தாள். அவள் தோளில் கை வைத்து சொல் என்ன என்றாள் சைரந்திரி. ஒன்றுமில்லை என்றாள் சுபாஷினி. அவள் தொண்டை அடைத்திருந்தது. என்னவென்று எனக்கு தெரியும் என்றாள் சைரந்திரி. சுபாஷினி விழிகளை தூக்க பெண்ணென்றால் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். கனி மடியில் உதிர்வதற்காக காத்திருப்பதே காதலில் அவளுக்கு வகுக்கப்பட்டுள்ள இடம் என்றான். சுபாஷினி ஐயோ அதில்லை என்று பதற்றத்துடன் சொல்லத் தொடங்க அவள் தோளை மெல்ல தட்டி சிரித்தாள் சைரந்திரி. சுபாஷினி தலை குனிந்தாள். ஏன் என்று தெரியாமல் அவளுக்கு கண்ணீர் வந்தது. இருவரும் படிகளில் இறங்கிய போது அங்கே இரு சேடியர் காத்து நின்று இருந்தனர். ஒருத்தி சைரந்திரியிடம் அரசி கிளம்பிவிட்டார், தங்களை அங்கு வர சொன்னார் என்றாள். அங்கா என்ற பின் ஒரு கணம் எண்ணி நன்று அங்கு செல்வோம் என்றாள். அவர்கள் நடக்கையில் சுபாஷினி மெல்ல எங்கு செல்கிறோம் என்றாள். மருத்துவ நிலையில் இளவரசர் உத்தரர் இருக்கிறார். அவரை பார்க்க அரசி செல்கிறார்கள். இளவரசியும் அங்கு வரக்கூடும் என்றார்கள் என்றாள் சைரந்திரி. சுபாஷினி கலிங்க நாட்டு செய்தி வந்துள்ளது என்று அறிந்தேன் என்றாள். சைரந்திரி ஆம், இங்கு அனைவரும் எதிர்பார்த்திருந்ததுதான் என்றாள். இளவரசர் துயருற்றிருப்பார் என்று நினைக்கிறேன். எப்போதும் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சைரந்திரி சுபாஷினியை பார்த்து புன்னகைத்து துயரை வெல்வதற்கு அவர் தனக்குரிய வழியை கற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கில்லாத உலகில் வாழ்பவர்களுக்கு இங்குள்ள துயர்கள் சென்று சேர்வதில்லை என்றார். இன்று இளவரசரின் பிறந்த நாள் என்று சேடி சொன்னாள். சைரந்திரி சுபாஷினியை பார்த்து புன்னகைத்து துயரை வெல்வதற்கு அவர் தனக்குரிய வழியை கற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கில்லாத உலகில் வாழ்பவர்களுக்கு இங்குள்ள துயர்கள் சென்று சேர்வதில்லை என்றாள். இன்று இளவரசரின் பிறந்த நாள் என்று சேடி சொன்னாள் என்றாள் சுபாஷினி. அந்த உரையாடல் அவள் உள்ளத்தை எளிதாக்கவே அவள் தொடர்ந்து பேச விரும்பினாள். வழக்கமான குலதெய்வ பூசணைகள் வேண்டியதில்லை என்று அரசர் ஆணையிட்டு விட்டதாக சொன்னார்கள். ஆம் என்றாள் சைரந்திரி. சுபாஷினி போர் முரசு முழங்கிவிட்டதால் எந்த விழவும் கொண்டாட வேண்டாம் என்று அமைச்சரின் ஆணை. ஆகவே சென்ற ஆண்டு போலன்றி இந்த ஆண்டு இளவரசரின் பிறந்த நாள் எளிதாக கடந்து செல்கிறது. பேரரசி புலரியிலேயே கொற்றவை ஆலயத்திலும் மூதன்னையர் ஆலயத்திலும் வழிபட்டு முடித்து மலர் கொண்டு வந்திருக்கிறார். இளவரசியும் ஆலயங்களில் இளவரசருக்காக வணக்கமும் வேண்டுதலும் செய்திருப்பார் என்றாள் தலைமைச் சேடி சுதாரியை என்றாள். இளவரசியும் ஆலயங்களில் இளவரசருக்காக வணக்கமும் வேண்டுதலும் செய்திருப்பார் என்றாள் தலைமைச் சேடி சுதாரியை என்றாள். சைரந்திரி புன்னகையுடன் நாமும் ஏதாவது வேண்டுதல் செய்ய வேண்டுமல்லவா? சுபாஷினி சிரித்து நாமா, நாம் எதற்கு செய்வதென்றால் கூட அதற்கு இப்போது பொழுது இல்லையே என்றாள். சைரந்திரி சுற்றும் முற்றும் பார்த்த பின் அங்கு தூணில் தொங்கிய மலர் தோரணத்தை பார்த்து அந்த மலர் மாலையை எடு என்றாள். இதையா? இது சற்று வாடி இருக்கிறதே என்றாள். தாழ்வில்லை, எடு என்றாள் சைரந்திரி. ஒரு தாளம் கொண்டு வா. சுபாஷினி சிரித்து ஐயோ என்றாள். கொண்டு வாடி. சுபாஷினி அப்பால் ஒரு அறைக்குள் இருந்த தாளத்தை பார்த்த பின் சிரித்தபடி ஓடிச் சென்று அதை எடுத்து வந்தாள். அதில் அந்த மலர் மாலையை சுழற்றி வைத்து இது போதும் என்றாள் சைரந்திரி. பார்த்ததுமே தெரிந்துவிடும் என்றாள் சுபாஷினி. அவருக்கு தெரியாது,
என்றாள் சைரந்திரி. உடன் வந்த சேடியர் சிரித்து கொண்டிருந்தனர். சிரிக்க வேண்டாம் என்றாள் சைரந்திரி. அவர்கள் மருத்துவ நிலைக்கு சென்றபோது இடைநாழியில் காவல் பெண்டுகள் நின்றிருந்தனர். சைரந்திரியை கண்டதும் தலைவணங்கி உள்ளே ஆற்றுப்படுத்தினர். சைரந்திரியும் சுபாஷினியும் உடன் சென்ற சேடியரும் மருத்துவ சாலைக்குள் நுழைந்து அதன் இடைநாழியில் நடந்தார்கள். அவர்களை எதிர்கொண்ட மருத்துவ உதவியாளன், இளவரசர் முதன்மை அறையில் இருக்கிறார் என்றான். சைரந்திரி தலையசைக்க அவன், நானே அழைத்து செல்கிறேன் என்றான். அவன் முகமே காமத்தின் மடமை வெளிப்படும் சிரிப்பு கொண்டிருந்தது. மருத்துவ உத்தரர் என்றாள் சுபாஷினி. சேடியர் சிரிக்க அவன் திரும்பி, என்ன சொன்னீர்கள்? உத்தரரின் மருத்துவர் நீங்கள் என்றேன். நான் அவரை இரவில் பார்த்து கொள்கிறேன் என்றான். அறைக்குள் நுழையும் போது சைரந்திரி உத்தரனின் உரத்த குரலை கேட்டாள். அவர்களுக்கு ஏன் துணிவு வந்தது என்று தெரியும். அழிவு துணிவைத்தான் முதலில் கொண்டு வருகிறது என்பார்கள். விராடபுரியுடன் எதிர்த்து எவர் வெல்ல முடியும்? மாமன்னர் நலன் பயிற்றுவித்த புரவிகள் நம்மிடம் உள்ளன. நமது வல்லமை எதுவென்று நாம் அறியாவிட்டாலும் நம்மிடம் தோற்று அஞ்சி ஒடுங்கி இருக்கும் சத்திரியர் அனைவருக்கும் தெரியும் என்றான் உத்தரன். இதுவும் நன்றே. நமக்கு நம் ஆற்றலை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு அமைகிறது. உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு பெரும் போர் நிகழ்ந்தாக வேண்டும். இல்லையேல் படைகளின் உள ஆற்றலும் நம்பிக்கையும் குறையும். படைப்பயிற்சி என்பது வெறும் விளையாட்டென எண்ணிக்கொள்வார்கள். இன்றைய மெய்ப்பாடு வீரம் போலிருக்கிறது என்றாள் சுபாஷினி. நேற்று முழுக்க காவிய துயரம். சேடியர் சிரித்தனர். இப்போரை நமது தெய்வங்கள் நமக்கு அளித்தன என்று கொள்வோம். இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்த ஐயமும் எனக்கில்லை. விராடம் அதன் மூதன்னையரால் மூதாதையரால் குல தெய்வங்களால் மும்முறை வாழ்த்தப்பட்டது. அவர்கள் உள்ளே நுழைகையில் சுபாஷினி தாழ்ந்த குரலில், எங்கோ உளப்பாடம் செய்திருக்கிறார் போலும் என்றாள். விழிகளால், குரல் எடுத்து பேசாதே என்பது போல் அவளை அடக்கிவிட்டு சைரந்திரி உள்ளே நுழைந்தாள். உத்தரனை சுற்றி பெண்கள் அமர்ந்திருந்தனர். காலடியில் சிலர் அமர்ந்திருக்க சிலர் சுவர் சாய்ந்து நின்றிருந்தனர். உத்தரன், கீசகன் கொல்லப்பட்டதால் அஸ்தினபுரி ஊக்கமடைந்திருக்கிறது. ஆனால் விராடபுரியின் ஒவ்வொரு நிஷாதனும் ஒரு கீசகன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை அவர்களுக்கு இந்த போர் கற்பிக்கும் என்றான். சைரந்திரியை பார்த்ததும் புன்னகைத்து, வருக என்ற பின், நான் அணுகி வரும் போரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றான். சைரந்திரி, தங்களுக்காக வேண்டிக் கொண்டேன் இளவரசே என்ற பின் மலர் தாளத்தை நீட்டினாள். உத்தரன் அதை வாங்கி கண்களில் ஒற்றி அப்பால் வைத்துவிட்டு செல்ல சலிப்புடன், காலையிலிருந்து எனக்கான வேண்டுதல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு கணமும் ஓயாது பெண்டிரின் வேண்டுதல்கள் நம் மூதாதையரிடம் சென்று கொண்டிருப்பதைக் கண்டால் அவர்கள் எரிச்சலுற்று என்னை மேலும் சில நாட்கள் இங்கே படுக்க வைத்து விடுவார்கள் என்று தோன்றுகிறது என்றான். தங்கள் கால் வலி குறைந்திருக்கிறதா என்றாள் சைரந்திரி. உத்தரன், வலி இருக்கிறது. காரகனை போன்ற புறவையில் ஊர்வதென்பது சினம் கொண்ட சிம்மத்தின் மேல் செல்வது. நான் விழுந்ததை அவன் எதிர்பார்க்கவில்லை. கொட்டிலில் வருந்தியபடி உடல் சிலிர்த்து கால் மாற்றி துயருற்று நின்றிருக்கிறான் என்றார்கள். சற்று நடக்க கால் ஒப்பும்போது சென்று பார்த்து அவனை ஆறுதல் படுத்த வேண்டும். சைரந்திரி அவன் கால் அருகே நின்றாள். நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? போர். ஆம், இந்த போரில் நிஷாதர்கள் யார் என்பது சத்திரியர்களுக்கு தெரிய வரும். அது அவர்கள் ஒரு நாளும் மறக்காத பாடமாக அமையும். சைரந்திரி, போருக்கு யார் படைத்தலைமை ஏற்பது என்பதுதான் பேச்சாக இருக்கிறது என்றாள். யார் படைத்தலைமை ஏற்றால் என்ன? ஒவ்வொரு நிஷாதனும் ஒரு படைத்தலைவன் போலத்தான் என்றான் உத்தரன். சுபாஷினி, இளைய விராடர் படைத்தலைமை ஏற்கக்கூடும் என்று ஒரு பேச்சிருக்கிறது. உத்தரன் முகம் மலர்ந்து அவளை நோக்கி, ஆம், நான் தான் இயல்பாகவே விராடத்தின் படைத்தலைவன். காலையிலிருந்தே அமைச்சரும் படைத்தலைவரும் வந்து என்னிடம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு எனக்கு புரிகிறது. உண்மையை சொல்ல போனால் நான் உடல் தேறி வர வேண்டுமென்று வேண்டுதல் எழுவதற்கு ஏதுவாக அமைவது அந்த எதிர்பார்ப்புதான். என் கால் சற்றே நலம் கொண்டு விட்டிருந்தால்
இந்நேரம் கோட்டை முகப்பில் படைகளை சூழ்கைக்காக நிறைப்படுத்தி கொண்டிருப்பேன். நாளை புலரியில் படைகளுக்கு முன்னால் எனது கரும்புறவியில் தலைமை தாங்கி சென்று கொண்டிருப்பேன் என்றான் உத்தரன். என்ன செய்வது, இது ஊழ். கால்வலி இருந்தாலும் தேரில் அமர்ந்து செல்லலாமே என்றாள் சைரந்திரி. தேரில் செல்வதற்கு இப்போது எந்த தடையும் இல்லை. ஆனால் யார் தேர் ஓட்டுவது? நான் இரு கைகளாலும் அம்பு விடுபவன். பாரத வருஷத்தில் அஸ்தினபுரியின் விஜயனுக்கு பிறகு சவ்யசாஜி நானே என்று சூதர் பாடிய பாடலை நினைவுறுகிறாயா? சேடி ஒருத்தி பிரபூதர் எழுதிய காவியம் என்றாள். ஆம், பிரபூதர் எழுதிய காவியம் என்று அவன் சைரந்திரியிடம் சொன்னான். சுபாஷினி, அவரா? அவர் கவிதை எழுதுவாரா? அடைப்பக்காரர் அல்லவா? உத்தரன் சினத்துடன், அவர் அடைப்பக்காரர் மட்டும் அல்ல. என்னை வைத்து திறம்பட ஓட்டும் தேரோட்டிகளே இங்கில்லை. இதுதான் உண்மை என்றான். மெய் என்றாள் சைரந்திரி. உத்தரன் மேலும் ஊக்கம் கொண்டு, உண்மையை சொல்ல போனால் அஸ்தினபுரியின் அர்ஜுனனை போன்ற ஒரு தேரோட்டி எனக்கு தேவை. அவர் எனக்கு தேரோட்டுவார் என்றால் எனக்கு படை துணையே தேவையில்லை. தனியொருவனாகச் சென்று மச்சர்களின் அந்த எலி கூட்டத்தை சிதறடித்து மீள்வேன். அவர்தான் இப்போது இல்லையே என்றாள் சுபாஷினி. ஆம், அதைத்தான் சொல்ல வந்தேன். அவர் இல்லை, அவருக்கு நிகரானவர்களும் இல்லை. தேரோட்ட ஆள் இல்லாமல் இதோ இங்கு நான் படுத்திருக்கிறேன் சுபாஷினி. ஆனால் அனைத்து இடர்களையும் கடந்து சென்று வெல்வதுதானே வீரர்களின் கடமை என்றாள். ஆம், அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். புறவியில் நான் செல்ல இயலாது. தேரோட்ட ஆள் இல்லை. அப்படியென்றால் எப்படி இந்த போரை நான் நடத்த முடியும் என்றான். எப்படி என்றாள் சுபாஷினி. முடியும் என்று அவன் புன்னகைத்தான். படைக்கலங்களால் செய்யப்படுவதல்ல போர் என்றான். சுபாஷினி, விலங்குகளால் செய்யப்படுவதோ என்றாள். சேடிகள் சிரிக்க, அறிவிலாது பேசலாகாது. போர் என்பது அறிவை படைக்கலமாக கொண்டது. படைக்கலமேந்தி களம் நின்று போராடுவது இரண்டாம் கூட்டம். படை சூழ்கையை வகுப்பதில் உள்ளது படை தலைவரின் திறன் என்றான். நான் இருக்கிறேன். படைகளை நான் நடத்துவேன். அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றான் உத்தரன். இன்று மாலையே போருக்கான அறிவிப்பு வந்துவிடும் என்றார்கள் என்றாள் சைரந்திரி. ஆம், போர் முரசுதான் கொட்டிவிட்டதே. உச்சி பொழுதுக்குள் படை ஒத்திகை முடிந்துவிடும் என்று உத்தரன் சொன்னான். நாளை புலரியில் படைகள் கிளம்புகின்றன. அரசாணியை அந்தியில் கொற்றவை பூசணைக்கு பிறகு அவையில் வெளியிடலாம் என்று ஆபரனிடம் சொன்னார். படை ஒத்திகை முடிந்தவுடனே அதை வெளியிடுவதுதான் சிறந்தது என்றேன். ஏன் ஏன் என்றாள் சைரந்திரி. கேள், சொல்கிறேன். வீரர்கள் தங்கள் இல்லம் திரும்பி குழந்தைகளிடமும் மனைவியிடமும் விடை பெற்று அந்திக்குள் படை முகாம்களை வந்தடைந்து விடலாம். இன்று முன்னிரவிலேயே அவர்கள் படுத்து நன்றாக துயின்றார்கள் என்றால்தான் நாளை காலையில் புத்துணர்வுடன் கிளம்ப முடியும். ஆபர் நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். திறமையானவர். ஆனால் படைகளின் உள்ளம் அவருக்கு தெரியாது. அதை பிரிதொரு படை வீரனால் தான் புரிந்து கொள்ள முடியும். அரசியும் இளவரசியும் வருவதை ஏவலன் வந்து அறிவித்தான். சைரந்திரி எழுந்து நின்றாள். வலம்புரி சங்கின் ஒலி கேட்டது. சுதேஷ்ணி கையில் தாளத்துடன் வந்தாள். தொடர்ந்து உத்தரை வந்தாள். அவர்கள் தாளங்களை அவனுக்கு அளிக்க அவன் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டு அப்பால் வைத்தான். கொற்றவையின் குங்குமத்தை அவள் நெற்றியில் வைத்து 100 ஆண்டு வாழ வேண்டும் என்றாள் சுதேஷ்ணை. தங்கள் வாழ்த்துக்கள் நலம் கொணரட்டும் அன்னையே என்றான் உத்தரன். உத்தரையும் அவனுக்கு செந்தூரமிட்டு வாழ்த்தினாள். படை புறப்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என்றான் உத்தரன். இன்று விராடத்தின் மிக பெரிய இக்கட்டே என் உடல்நிலைதான். படைகளை தலைமை தாங்க ஆள் இல்லை. என்ன செய்வது? நான் இங்கிருந்தே படை சூழ்கையை அமைக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். உத்தரை, தாங்கள் முதற் படை தளபதியாக முன் செல்வதாக அரசாணை என்றாள். நானா? என்னால் எழுந்து அமரவே முடியாதே. தவறான செய்தி என்றான். உத்தரை, அல்ல என்றாள். அரசாணையை படித்து நோக்கிய பின்புதான் வருகிறேன். உத்திரன் படபடப்புடன் எழுந்தமர்ந்து, என்ன சொல்கிறாய் என்றான்.
தாங்கள்தான் படை நடத்தி செல்லப் போகிறீர்கள். மூத்தவரே, நானா? நான் எப்படி? என்னால் வலியை தாங்க முடியாமல் படுத்திருக்கிறேன். நேற்றிரவெல்லாம் இறந்து விடுவேன் என்றே ஐயுற்றேன் என்றான். வேண்டுமென்றால் மருத்துவரிடம் கேள். உண்மையில் என்னால் இப்போது கூட அசைய முடியவில்லை. எலும்புகள் உடைந்து நொறுங்கி இருக்கின்றன. எப்படியாயினும் அரச குடியைச் சேர்ந்த ஒருவர் தான் படை நடத்தி செல்ல முடியும். தாங்கள் முன்னால் சென்றால்தான் படை வீரர்கள் ஊக்கம் கொள்வார்கள். அரச குடி அரண்மனையில் அமர்ந்து கொண்டு படைகளை மட்டும் அனுப்பினால் அது இழி சொல்லுக்கு இடமாகும். அதை எண்ணியே தாங்கள் படை நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் சைரந்திரி. என்னை கேட்காமல் எப்படி அறிவிக்கலாம்? என்னிடம் எவரும் எதையுமே சொல்லவில்லையே. இதென்ன அறமின்மை? இதை தட்டி கேட்க ஆள் இல்லையா என்று உத்தரன் கூச்சலிட்டான். இல்லையே, ஆபர் வந்து தங்களிடம் சொன்னார் என்றார்களே என்றாள் சைரந்திரி. ஆம், ஆபர் சொன்னார். ஆனால் என்னால் இயலாது, என் கால் இன்னும் சீரடையவில்லை என்று நான் சொன்னேன். மருத்துவரை அழைத்து அவரிடம் விளக்கச் சொன்னேன். மருத்துவரே அவரிடம் விரிவாக விளக்கினார். சைரந்திரி, வெளியே நின்றிருக்கிறாரே அவரா என்றாள். சுக்கிரன் என்று பெயர், திறன் கொண்டவன். சைரந்திரி, தெரிகிறது. சுபாஷினி, தாங்கள் தேரில்தான் செல்ல போகிறீர்கள் என்றாள். தேரில் செல்லலாம், ஆனால் தேரை யார் ஓட்டுவது? பயிலாத ஓட்டுநர் ஓட்டினால் படைக்களத்தில் நான் எப்படி போர் புரிய முடியும்? என் திறனுக்கு நிகரான பாகன் வேண்டாமா? உத்தரை, எனது ஆசிரியர் பிருகன்னலை தேரை ஓட்டுவார். சுதேஷ்னை, அவளா? அவள் ஆணிலி அல்லவா என்றாள். ஒரு ஆணிலி என் தேரை ஓட்டலாகாது. அது எனக்கு இழுக்கு. நாளை நூல்களில் ஆணிலியை முன்னிறுத்தி போர் புரிந்தான் என்று என்னை பற்றி சொல்வார்கள். அவர் ஆண் உரு தாங்கி வருவார். அவரென்று எவருக்கும் தெரியாது என்றாள் உத்தரை. எனக்கு தெரியும். அந்த இழிவை என்னால் தாங்க முடியாது. அவள் வேண்டியதில்லை, நான் மறுக்கிறேன். உயிர் போனாலும் அவள் ஓட்டும் தேரில் நான் ஏற மாட்டேன் என்றான் உத்தரன். சுதேஷ்னே, ஆம், அவனுக்கு ஓப்பில்லாத ஒருவர் தேரை ஓட்டினால் அவனால் போரிட முடியாது என்றான். உத்தரை சினத்துடன் அன்னையை நோக்கி, அன்னையே, தாங்கள் சற்று வாயை மூடிக்கொண்டிருங்கள். உங்கள் மைந்தனை இவ்வண்ணம் ஆக்கியதே உங்கள் அறியாமைதான். ஒரு கணம் அறியாமல் சைரந்திரியை திரும்பி நோக்கிய பின் முகம் சிவந்து எழுந்த சுதேஷ்னை, என்னடி பேசுகிறாய்? யாரிடம் பேசுகிறாய் என்று தெரிகிறதா? விராடரின் மனைவியிடம், விராடபுரி அரசியிடம் பேசுகிறேன். அரசி போல பேசும்படி கோருகிறேன். அகத்தளத்து பெண்டிரின் குரலில் பேசுவது அரசிக்கு எந்த வகையிலும் உகந்ததல்ல என்றாள் உத்தரை. அரசி உடல் பதற மீண்டும் சைரந்திரியை பார்த்துவிட்டு, இதெல்லாம் யார் சொல்லி எழும் சொற்கள் என்று எனக்கு தெரியும், நான் பார்க்கிறேன் என்றாள். பிறகு மூச்சு ஏறி இறங்க கைகள் பதைக்க சொல்லுக்காக தத்தளித்த பின், என் மைந்தனை ஆணிலி கொண்டு செல்ல வேண்டாம் என்றாள் உத்தரை. என்னடி சொல்கிறாய்? ஆணிலியாக இருப்பதை விட அது ஒன்றும் இழிவில்லை என்றாள் உத்தரை. என்னடி சொல்கிறாய் என்று சுதேஷ்னை கூவினாள். இவர் ஒரு போருக்காவது சென்றால் விராடத்தின் இழந்த மதி சற்றாவது மீளும். என் மைந்தன் போர் முனையில் சாக நான் விடமாட்டேன். அனைவரும் அறிவார்கள் அவனுக்கு போர் தெரியாதென்று. எவரோ வஞ்சம் கொண்டு அவனை வேண்டுமென்றே படைமுகப்புக்கு அனுப்புகிறார்கள் என்றாள் சுதேஷ்னை. உத்தரன், ஆம் அன்னையே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. என்னை கொல்ல நினைக்கிறார்கள் என்றான். என் மைந்தன் உயிர் பிரிந்தால் இந்த நாடு வேறு சிலர் கைகளுக்கு செல்லும். பெண் கொள்ள வருபவர்கள் இந்நாட்டை கைப்பற்றுகிறார்கள் என்ற பின் அவள் சீற்றத்துடன் உத்தரையை நோக்கி, அதுதான் இச்சூழ்ச்சியின் பின்னால் உள்ள எண்ணம் என்றாள். உத்தரன் உத்தரையை நோக்கி, நீதான் தந்தையிடம் சொன்னாயா நான் படை நடத்தி செல்ல வேண்டுமென்று? உத்தரை ஏளனத்துடன் உதடு வளைய, எவர் சொன்னாலும் சொல்லாவிடிலும் தாங்கள்தான் படைமுகம் செல்ல வேண்டும், இது அரசாணை என்றபடி எழுந்தாள். நான் செல்லப் போவதில்லை, நான் எவர் ஆணையிட்டாலும் செல்லப் போவதில்லை என்றான் உத்தரன். நீ செல்ல வேண்டியதில்லை, நான் உன் தந்தையிடம் பேசிக்கொள்கிறேன்.
என்ற பின் சுதேஷ்னை மீண்டும் சைரந்திரியை பார்த்த பின் திரும்பிக் கொண்டு, நான் இந்த நாட்டின் அரசி. இங்கு அரசருக்கு பின் என் சொல்லே நின்றிருக்கும். நானே ஆணையிடுகிறேன் என்று மூச்சிறைக்க சொன்னாள். கால்கள் அதிர்வொலி எழுப்ப திரும்பி சென்றாள். அவளுடன் சேடிகளும் சென்றனர். சைரந்திரி, அரசி சொன்னதை தாங்கள் ஏற்கிறீர்களா? தங்களை போன்ற பெரு வீரர் படைமுகப்பில் இறந்து விடுவார்கள் என்கிறார்களே. உத்தரன் கண்களில் நீர் தழும்ப குரல் தழுதழுக்க, அவர் சொன்னதுதான் உண்மை. என்னால் போர் புரிய முடியாது. சவ்யசாஜி என்றீர்கள் என்றாள் சுபாஷினி. அதெல்லாம் நான் வெறுமனே சொல்லிக் கொள்வது. மெய்யாகவே இதுவரை நான் ஒரு முறை கூட இலக்கில் அம்பை எய்ததில்லை. படைமுகம் சென்றால் எழும் முதல் அம்பிலேயே தேர்தட்டில் இறந்து விழுவேன். சைரந்திரியின் கைகளை பற்றியபடி, சைரந்திரி, உன் சொற்களை அரசர் கேட்பார். நீ சென்று சொல், என்னை இழந்துவிட வேண்டாம் என்று என்றான். அவன் கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. மூக்கை உறிஞ்சி மேலாடையால் துடைத்தபடி, இளவரசனாக பிறந்ததனால் நான் களம் சென்று சாக வேண்டுமா என்ன? இளவரசு பதவியை துறக்கிறேன். எங்காவது ஓடி சென்று எளிய குதிரைக்காரனாக வாழ்ந்து கொள்கிறேன். உத்தரை எழுந்து ஏளனத்துடன், குதிரைக்காரனாக வாழ வேண்டும் என்றால் குதிரை ஏற தெரிய வேண்டும் அல்லவா? அது தெரிந்தால் எப்படி இப்படி விழுந்து கால் ஒடிந்து கிடப்பீர்கள்? உத்தரன் வெறி கொண்டு, நீதான் என்னை கொல்ல பார்க்கிறாய். நான் செத்தால் என் நாடு உனக்கென்று திட்டமிடுகிறாய் என்று கூவினான். நரம்புகள் புடைக்க பற்களை கடித்து கை நீட்டியபடி, கலிங்கத்து இளவரசி என்னை மணக்க மாட்டாள் என்று சொன்னதே உன்னால்தான். உனது ஒற்றர்கள் என்னை பற்றி பிழையான செய்திகளை அவர்களிடம் சொல்லி இருக்கிறார்கள் என்றான். உத்தரை சினத்துடன் சிரித்து, என்ன பிழையான செய்திகள்? புறவியிலிருந்து உருண்டு அவர்கள் காலடியில் விழுந்து கிடந்ததா? அதை நான் சொல்லித்தான் அவர்கள் அறிந்தாக வேண்டுமா? அது விபத்து. அது அவர்களுக்கும் தெரியும். என்னை பற்றி நீ என்ன சொன்னாய் என்று நான் விசாரித்து தெரிந்து கொள்ளத்தான் போகிறேன். உத்தரை, அதெல்லாம் பிறகு. நாளை புலரியில் நீங்கள் தேர் ஏறி போருக்கு செல்கிறீர்கள். இது உறுதி. செல்ல போவதில்லை. மாட்டேன். எவர் சொன்னாலும் உடன்பட மாட்டேன் என்றான். அவள் எழுந்து கொண்டு திரும்ப, என்னை வற்புறுத்தினால் நான் உயிர் துறப்பேன் என்று கூவினான். நன்று, களம் சென்று உயிர் துறவுங்கள் என்றபடி உத்தரை தன் தோழிகளிடம் வரும்படி தலையாட்டிவிட்டு நடந்து சென்றாள். உத்தரன், நான் என்ன செய்வேன்? அனைவரும் சேர்ந்து என்னை கொல்ல பார்க்கிறார்கள் என்ற பின் உரத்த குரலில் விசும்பி அழத் தொடங்கினான். சுபாஷினி சிரிப்பை அடக்குவதற்காக உதடுகளை கடித்தபடி சாளரத்தை பார்த்தாள். சைரந்திரி உத்தரனின் தலையை தொட்டு, இளவரசே, எனது சொற்களை நம்புகிறீர்களா என்றாள். உன்னை நம்புகிறேன். இந்த இக்கட்டிலிருந்து என்னை நீ காப்பாற்ற முடியும் என்றான் உத்தரன். அப்படியானால் இது என் சொல். இந்த போரில் நீங்கள் இறக்கப் போவதில்லை. வென்று மீளப் போகிறீர்கள். இந்த நகரம் உங்கள் மேல் அரிமலர் வீசி வாழ்த்து கொண்டாடப் போகிறது. பெருவீரர் என்ற பெருமை உங்களுக்கு இந்த போரால் அமையும். நீங்கள் இழந்த கலிங்கத்து இளவரசி உங்களை நாடி வருவாள். நம்புங்கள் என்றான். அது எப்படி? உண்மையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் எதிரே ஒருவர் வாளை உருவினாலேயே என் நெஞ்சு திடுக்கிடுகிறது என்றான் உத்தரன். உங்களை பிருகண்டலை அழைத்துச் செல்வாள் அல்லவா? அவளை நம்புங்கள் என்றாள் சைரந்திரி. அந்த ஆணிலியை என்று அவன் தொடங்க, அவளுக்கு விஜயன் என்னும் கந்தர்வனின் துணை உண்டு. அவன் போரை நிகழ்த்துவான் என்றாள் சைரந்திரி. கந்தர்வனா? அதை எப்படி நம்புவது என்றான் உத்தரன். நம்புங்கள், அவளிலிருந்து அந்த கந்தர்வன் வெளிப்படுவான். பாரத வருஷத்தில் எந்த பெரு வீரனும் அவன் முன் நிற்க முடியாது என்றாள். உத்தரன் கேவலோசை எழுப்பினான். அவள் முன் நிற்கும் தகுதி படைத்தவர் ஒருவரே, அங்க நாட்டார் கர்ணன். அவர் இப்போது உகந்த உளநிலையில் இல்லை. மற்ற படைகள் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டவையும் அல்ல. தாங்கள் வென்று மீள்வீர்கள் என்றாள் சைரந்திரி. என்னால் நம்ப இயலவில்லை என்றான் உத்தரன். என் சொற்களை நம்புங்கள், பிருகன்னலையை நம்புங்கள் என்றாள். உத்தரன் மஞ்சத்தில் குப்புற கவிழ்ந்து தலையணையில் முகம் புதைத்து தோள்கள் குலுங்க அழுது கொண்டிருந்தான்.
அவன் தலையை மெல்ல தொட்டபின் செல்வோம் என்று விழி காட்டினாள் சைரந்திரி. வெளியே செல்லும் போது சுபாஷினி, அவரிடம் இளவரசரை எப்படியாவது தவிர்த்து விடச் சொல்லுங்கள் தேவி என்றாள். ஏன் என்றாள் சைரந்திரி. அவர் அழுவதை காணும்போது உளம் நெகிழ்கிறது என்றாள் சுபாஷினி. சைரந்திரி புன்னகையுடன் பார்ப்போம் என்றாள். நீர்க்கோளம் 85வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.